ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் டீமன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா விச் இஸ் எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங் தான் விளாட போகிறோம். இது ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங்கோட பார்ட் 1 வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் வரும், மறக்காமல் போய் பாருங்கள். அந்த கேமும் இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதை விட இல்லை, இது அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம இருக்கிற ஸ்டண்ட் ரேசஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு விளாண்டு காமிக்கலான்னு தான் வந்திருக்கேன். போன தடவை நம்ம ஸ்டண்ட் ரேஸ் விளாண்டுருக்க மாட்டோம், சிட்டியை சுற்றி காமிச்சிருப்போம். அதாவது இன்ட்ரோ ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங்னு சொல்லி அது பார்க்காதவங்க போய் மறக்காமல் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இது என்னடா புது கார் கொண்டு வந்திருக்கேன்னு பார்ப்பீங்க. அதாவது ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்க இது நான் அதுக்கப்புறம் லெவலப் ஏற்றி புதுசாக கொண்டு வந்த கார் தான் இது. இந்த கார் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார் பேர் ஆக்சுவலி நிஷான் ஜிடிஆர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபுல்லி ரெடி பண்ணி கோல்டன் கலரில் ஆக்கி கொண்டு வந்திருக்கோம். அடுத்து இப்போ என்னமோ டெவலப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை எடுத்துப்போம், கெட்ரி வார்டு கொடுத்துப்போம். மேக்னிஃபிஷன்ட் 17th லெவலில் போயிட்டோம். போன தடவை நம்ம 13th 12th இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. அடுத்து 12,500 போர்டு செம்ம. ஓகே, இந்த கேமில் இன்றைக்கி ஈவினிங் டுடே ஈவினிங் மல்டிப்ளேயர் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம சேனல் இல்லை, இன்னொரு சேனலில் வரும். அதாவது அந்த சேனல் நேம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட சேனல் தான் அது, ப்ளூ பீஸ்டி தமிழ் கேமிங். அந்த சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். அந்த சேனலில் தான் இன்றைக்கி மல்டிப்ளேயர் வீடியோ வர வாய்ப்பு இருக்குது. அது இந்த கேம் போடலாமா இல்லாட்டி ராப்ளக்ஸ் போடலாமாங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஓகே, கார் மிரட்டலாக போயிட்டுருக்கியா? அதே மாதிரி லாஸ்ட்டாக அப்டேட் விட்ருக்காங்க. அது ஜான்வரி 15 விட்ருக்காங்க. நான் பார்க்காம விட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் இப்போ தான் எனக்கு அந்த அப்டேட்டே தெரியும். கிராஃபிக்ஸு வேறு லெவல் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே சூப்பராக இருந்துச்சு, இப்போலாம் சொல்லவா வேணும்ன்ட்டு இருக்குது. செம்மையாக இருக்குது கிராஃபிக்ஸ். ஆனால் மிரட்டி விட்டாங்க. ஓகே, நம்ம பேசிக்கிட்டே இருக்காமல் எல்லா ஸ்டண்ட் முடிக்க பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்களாம் மேக் ஷேர் டு சப்ஸ்கிரைப் அண்டு டோன்ட் ஃபர்காட் த லைக் பட்டன். வீடியோ பார்க்குறதுல வெறும் 10% கூட லைக் பண்ண மாட்டீங்க, ஏன்னு தான் தெரில. ஃபஸ்ட்டு நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கிறது ஓகே, ஃபஸ்ட்டு சிட்டியில் இருக்க இதெல்லாம் முடிப்போம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த கார்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். போன தடவை காமிக்கிறேன்னு சொல்லி காமிக்கவே இல்லை, இந்த தடவை தான் காமிக்க போகிறேன். ஓகே, லோடிங் ஜோன் ஆகுது. ப்ளீஸ் அப்போ டக்குன்னு வந்துடுச்சு. ஆகா, செம்மையாக போதே கார்னால் இதான் பார்த்தீங்களா? போன வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்ட்டு. லைட்டாக பக் ஆகுது, லேக் ஆகுது லைட்டாக. ஓகே இப்போ ஓகே, பரவாயில்ல. இப்போ ஈவினிங் டயத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த காரை வச்சு என்னென்னலாம் முடிக்க முடியுமோ அதெல்லாம் முடிப்போம். அது என்னமோ கிடச்சிருக்கு. ஓகே, 5 ட்ரிஃப்ட்ஸ் இன் சிட்டி. இப்போ தான் சிட்டிக்குள்ளேயே வந்தேன், அதுக்குள்ளே 5 ட்ரிஃப்ட் எப்போ பண்ணுவோன்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எந்த சைடு போனால், இப்போ நம்ம இந்த கேமை சைன்இன் பண்ணியிருக்கோம். அதனால தான் மல்டிப்ளேயர் போடுறப்போலாம் அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். இங்கனக்குள்ளே தான் ஒரு ஸ்டண்ட் ரேஸ் இருக்கும், இந்த இருக்குல்ல, இந்த ரேம்ப் மேலே ஏறுறது. ஓகே, ஃபஸ்ட்டு இதை முடிப்போமா? இந்த ரேம்ப் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதிலேருந்து ஏறி அந்த சைடு போகணும். ட்ரிஃப்ட்டு தரமாக அடிக்குதே காரு. ஓகே, அதே மாதிரி இன்னும் என்ன கேமிங் வீடியோ போடலான்ட்டு மறக்காமல் எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே லேண்ட் ஆக வேண்டியது கரெக்டாக இங்கே லேண்ட் ஆகிட்டோம். செம்மையாக போகுது கார். அதே மாதிரி நம்ம மல்டிப்ளேயர் என்ன கேமிங் வீடியோ போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கேமிங் வீடியோ போடலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அந்த போச்சு அந்த கேமே நம்ம விளாண்டுட்டு மல்டிப்ளேயர் போடுவோம். எனக்கு தெரிஞ்சு ராப்ளக்ஸுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த கேமுக்கு
வாய்ப்பு இருக்குதுன்னு நம்புகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரேம்பை முடிப்போம். இந்த ரேம்ப் ஒன்றும் அந்தளவு இல்லை. இங்கேயும் ஒன்று இருக்குது எல்லோ கலரில். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ட்ரையல் 2ன்னு போட்டிருக்கு. விளாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெல்கம் டு ட்ரையல் 2. ஓகே, லெட்ஸ் கோ. என்ன வேறு கார் கொடுத்துட்டீங்க? ஏன் அந்த கார்னால் இந்நேரம் எங்கிட்டோ பறந்துருப்பேனே. என்ன அதை அடுத்த திருப்பி இந்த இடத்துக்கே கூப்பிட்டு வருது. இப்போ முடிச்சு விட்டிங்களா நம்மளை? ஏமா போ வேமா, அப்படியே இங்கிட்டு திருப்பிடணும். அவ்வளோதான், இப்படியே போய் கவுந்துக்காமல் அப்படியே. அப்பாடா, ஜஸ்ட் மிஸ். இந்த கார் கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்துக்கும். அது ஒரு பிரச்சனை இந்த காரில். கண்ட்ரோலிங்கும் அந்தளவு இருக்காது. நிஷான் ஜிடிஆரில் கண்ட்ரோலிங் நல்லாயிருக்கும். அப்பாடா, செக் பாயிண்ட் வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைடு போகணுமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம இது ட்ரையல் 2 இது விளாண்டுட்ருக்கனால அதிகமாக கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி அவர் சேனல் ரோட் டு 200 சப்ஸ்கிரைபர்ஸ். அதனால் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாதி பேர்த்துக்கு மேலே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, ஏன்னு தான் தெரில. அதனால் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக்கும் ஒரு 10% கூட வரமாட்டேங்குது, ஏன்னு தான் தெரில. அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டும் பாருங்கள். பாடா ஏறியாச்சு. ஒரு சைவாகவே போச்சு, அப்படியே ஏறியாச்சு. ஏறு ஏறு ஏறு. செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. இப்போ இங்கிட்டு போக வேண்டியது தான். வித்தியாசமாக கொடுத்து வச்சுருக்காங்களே, அதுக்குள்ளே இவ்வளோ ஹைட்டாக வந்துட்டோம். ஆனால் கண்ட்ரோலிங் மோசம் ஏன் இதில். அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு, மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏறு 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 ஏறு. அப்பாடா வந்தாச்சு. ஆக்சுவலி ரிவர்ஸ் எடுத்து காரை வேகமாக வந்து அதில் ஏற்றணும். ஏ போச்சு, பில்டிங் இருக்கோ. ரேம்ப் எந்த சைடு இருக்குது? இங்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னா லைட்டாக இந்த சைட்லேருந்து குதிக்கிற மாதிரி பார்க்கணும். அதே பொசிஷனில் நின்று அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா, அப்படியே போய் அப்படியே அதில் பிடிச்சிட்றா. செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. போகும். பாடா, ஒரு வழியாக செக் பாயிண்ட் பிடிச்சாச்சுப்பா. செக் பாயிண்ட் பிடிச்சோமா இல்லையா? அதே இடத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோம், கவலைப்பட தேவையில்லை. இதுலேயே மல்டிப்ளேயர் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதான் ட்ரை பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஓகே வந்தாச்சு. அடுத்து செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. முடிச்சிட்டோமா? எவ்வளோ ஈஸியாக இருக்கியா. கண்டினியூ. முடிஞ்சளவு சீக்கிரம் இந்த வீடியோவை முடிக்க பார்க்கலாம். அதேமாதிரி நம்ம நிறைய கார்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த காரையை இப்போ போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு மெனுவுக்கு போயிட்டு காமிக்கிறேன். லோடிங் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் ஆனால் தான் இன்னும் வந்துருச்சு. இந்த கரேஜில் இப்போது அவர் கார் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். இது கொடுத்த கார் தான், எல்லாருக்கும் தெரியும். இந்த கார் வந்து போனதிலே ஓட்டி காமிச்சிருப்பேன், அந்த கார் தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் காமிச்சிருப்பேனான்னு தெரில, காமிச்சிருப்பேன் முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னா இந்த கார் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கார் தான் இப்போ ஓட்டிகிட்டு போக போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ஸ்கின்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதோட சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து கலர்லாம் போட்டு லைட்னிங் செட்டப்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கார்லாம் இன்னும் எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த கார் வந்து ரொம்ப பழைய மாடல் காரு, கண்ட்ரோலிங்கும் அந்தளவு நல்லா இருக்காது. இந்த கார் தான் வாங்கணும், ஆனால் இதுக்கு வந்து விஐபி பாஸ் தேவைப்படுது. அதனால் இப்போதைக்கு இந்த கார் வாங்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார் எக்ஸ்யூவி கார், ஃபேமிலி காரு, இது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இது வந்து அப்புறமா நமக்கு கிடச்ச காரு, இதையும் நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த காரு இப்போ நம்ம ஓட்டின நிஷான் ஜிடிஆர். நெக்ஸ்ட்டு இது வந்து விஐபி பாஸ் இருந்தால் தான் ஓட்ட முடியும், வாங்க முடியும். ஆடி கார் இந்த கார். நெக்ஸ்ட்டு இதெல்லாம்
இப்போ வந்திருக்க புது புது கார்ஸ் 29 கார்ஸில் நம்ம ஒன்லி 10 கார்ஸ் தான் வச்சுருக்கோம். அதுவும் இந்த கார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. செம்மையாக இருக்குல்ல. இது வந்து நியூவாக வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு இது திஸ் கார். இதுக்கும் விஐபி பாஸ் வேணும். இதுக்கு 6000 டைமண்ட். செம்மையாக இருக்குது காரு. இந்த கார் கூடிய சீக்கிரம் வாங்குவோம். இப்போதைக்கு நான் என்ன டார்கெட் வச்சுருக்கேன்னா 300 டைமண்ட் வந்துச்சுன்னா போதும், இந்த காரை செம்மையாக ரெடி பண்ணலாம். அதுக்காக தான் இந்த கார் ரெடி பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இந்த காரை இப்படி தான் ரெடி பண்ணணும்னு வச்சுருக்கேன் நான். 300 டைமண்ட், ஒன்லி 300. அது மட்டும் கிடச்சா போதும். விஐபி பாஸா இது இப்படி தான் கொடுப்பாங்க. அவங்க சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது. நம்ம சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எந்த காரில் போகலாம்? இந்த கார் ஓகேவா, இல்லாட்டி திஸ் காரில் போவோமா? எனக்கு தெரிஞ்சு இந்த காரில் போவோம். இந்த கார் கண்ட்ரோலும் சூப்பராக இருக்கும். போகலாம். என்ன லோடிங் ஆகிட்டே இருக்குது. லோடிங் ஆகுறதுக்கே டைம் அவ்வளோ எடுக்குது. வந்துருச்சு. அதே இடத்துல வந்து இறக்கி விட்டுருச்சா? எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை முடிச்சிட்டோம். அதனால் வேறு எங்கேயாவது ரேம்ப்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ரேம்ப் இருக்கியா? லேக் ஆகாத ப்ளீஸ் ப்ளீஸ். அதுவும் நம்ம லோகோ கலரில் செம்மையாக இருக்கு. பிரேக் போடு, பிரேக் போடுறா. கருப்பாம்பூச்சி வேறு கவுந்துக்காத நீயும், அப்புறம் கடுப்பாயிரும். யூட்டன் அடி, யூட்டன். வேகமாக போய் கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. அவ்வளோதான். போதும். இதில் பிரேக்கு பிரேக் 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 போச்சு. எங்கே வந்து இறக்கி விட்ருக்கு. சை, பார்த்தீங்களா, கண்ட்ரோல் செம்மையாக இருக்குல்ல. பிரேக்கும் நல்லா பிடிக்கும் இதில். அதான் இந்த கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, போகலாம். ஓகே, வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடலான்ட்டு கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ஒன்றுமே கமெண்ட் பண்ணலான்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. ஒரே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு, அதுவும் எஸ்பிபி கேமிங்கு. அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு உங்களுக்கு சீக்ரெட்டாக இருக்கட்டும். அவர் இப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அவர் சீக்ரெட்டாக இருக்கட்டும். கீழே விழுந்துட்டோம். இப்போ எந்த வழியாக ஏறுறதுன்னு தான் தெரில. அங்கிட்ட ஒரு வழி இருக்குது. அந்த வழியை ஏறி போக முடியுமா? இங்கே ஒன்று இருக்கியா? ரேடார் 4. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா? அதில் இதுவா? செக் பாயிண்ட்டாக பிடிச்சிட்டு போகணும். ஜிடிஎஃப்ஐ மாதிரி இருக்குது. அப்படியே ஹச்எஸ்எல் அப்படி தான் இருக்குது. லைட்டாக இல்லை, ஃபீல் கொடுக்குது. ஆனால் ஜிடிஎஃப்ஐ விளாட்ற மாதிரி உங்களுக்கும் ஃபீல் கொடுக்கும். இப்போ எங்கிட்டா போகணும்? இந்த ஸ்கின் அவங்களாம் கொடுக்குறது, அதுவும் ரேஸ் போகும்போது. இந்த ஸ்கின் அந்தளவு நல்லா இருக்காது. ஏதோ ஓரளவு ரேஸ் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நேராக ஏர்போர்ட்டு கூட்டு போகுது. செம. ஐயோ, பிரேக்கை போடு. யூட்டன் அடி. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தேன், அதில் ஏறாமல் விட்டேன். ராங் ரூட்டில் போகிறேன்னா என்ன? இந்த சைடு வளைஞ்சிப்போம். இல்லாட்டி அதுக்கு ஏதாவது பண்ணி விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டான்டா. ஐயோ, லேக் ஆகாத. போச்சு. என்ன பக்கத்தில் என்னமோ போகிற மாதிரி இருக்குது. ஏரோப்ளேனா? அவ்வளோதான். அதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சின்னதாக இருக்குது. அது உள்ளே போய் விட்டோம்னா போதும். 500 தான் கொடுத்துருக்காங்க இதுக்கும். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு எங்கே விட்டுச்சோ அங்கேயே இறக்கி விட்டுருமா என்ன? ஏர்போர்ட்டில் இருப்போமா இல்லை அந்த இடத்துல இருப்போமா? லோடிங் அங்கே தான் எவ்வளோ நேரம் ஆகுது. ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். அங்கே இருந்தவொடனே இங்கே வந்து கூப்பிட்டு வந்து விட்டுருச்சு. அடுத்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒன்று இருக்கும். அதை போய் முடிச்சு விட்லாம். ஓகே, ஃபாரஸ்ட் ஏரியா போகலாம். ஆஹா,
இன்னும் கண்ணாடி உடஞ்சிருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. அந்த ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கிறது அழுத்தினா போதும். ப்ரோ டிரைவர் ஸ்கில்ஸை காட்டப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. திடீர்னு ஸ்பான் ஆகுறாங்க, எங்கேருந்து வராங்கன்னு தான் தெரில. அடுத்து என்ன ஹாரர் கேம் வீடியோ போடலாமா என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஐடியா வச்சுருந்தேன், கிராணி வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அப்போ நடக்குதான்ட்டு. ரொம்ப லேக் ஆகுதோ, ஏன்னா கிராஃபிக்ஸ் அந்தளவு செம்மையாக இருக்குங்க பாருங்களேன். கிராஃபிக்ஸு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன திடீர்னு லோவாகிடுச்சு. கரெக்டாக தான் இருக்குது. இங்கிட்டு ஒன்று இருக்குமே, இந்த சைடில் தான் ஒன்று இருக்கும். இங்கிட்டு போய் இங்கேக்குள்ளே தண்ணியாக இருக்கும். இந்த காயின்ஸ் எடுத்துப்போம். வந்ததுக்கு பிரயோஜனமாக காயின்ஸ் ஆகுது எடுத்துகிட்டு தண்ணியில் போனால் மெதுவாக போகுது, அது ஒரு பிரச்சனை. இந்த எக்ஸ்பி எடுத்துப்போம். எக்ஸ்பி நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு டைமண்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். 100 டைமண்டுக்கு 1050 1050 கிடைக்கணும் நமக்கு. அப்போ தான் 50 டைமண்டாவது கிடைக்கும். 100 டைமண்ட் கிடைக்கும். இங்கேனக்குள்ளே ஒன்று இருக்குமே, இங்கே தான் ஒன்று இருக்கும். இதோ இருக்குல்ல, ஸ்டார்ட் டிஸ்ட்ரக்ஷன் 2. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு டப்பா வச்சுருப்பாங்க, அதை ஃபுல்லாக நம்ம இடிக்கணும். அதுவும் இந்த 1 மினிட்டில் 30 இடிக்கணுமா? ஐயோ 4 தான் அடிச்சிருக்கேனா? நான் 4 தான் அடிச்சிருக்கேனா? ஐயோ, இதில் சொன்னேன்ல கண்ட்ரோல் சரியாக நல்லாவே இருக்காது. இதில் ஓட்டையும் உள்ள தோணுச்சு. அடுத்து இன்னும் 35 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 11 தான் உடச்சிருக்கோம். அவ்வளோதான். கொஞ்சம் ஒடடா வளடா, வண்டியை வளைச்சு சூப்பா. இந்த வண்டி ஒழுங்காகவே போய் தொலைய மாட்டேங்குதே. உடச்சாச்சு. 21 தான் உடச்சிருக்கோம். 10 செகண்டு தான் இருக்குது. 22. அவ்வளோதான், தோத்துட்டோம் மாறா. லாஸ்ட்டில் ஒன்று உடச்சி விட்டு முடிஞ்சிடுச்சு. கண்டினியூ. தோத்துட்டோம். சரி, லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டண்ட் ரேஸை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவோமா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஸ்டண்ட் ரேஸ். இங்கே வந்து அதே இடத்துல விட்டுருச்சு, ஆனால் கார் மட்டும் மாறிடுச்சு. எதாவது சிட்டியில் தான் அதிகமான ஸ்டண்ட் ரேசஸ் இருக்கும், அதனால் சிட்டிக்கே போயிடலாமா? நம்ம ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்டண்ட் ரேஸ் கூட பண்ணல இன்ன வரையும், அதனால் ஏர்போர்ட்டில் போய் ஒரு ஸ்டண்ட் ரேஸ் பண்ணிடலான்னு இருக்கு. அதுவும் நைட் டைமில் பார்த்தீங்களா, இந்த கார் நைட் டைமில் உங்களுக்கு காமிக்கவே இல்லை, தரமாக இருக்கும் இந்த கார். அதே மாதிரி சிட்டி ஏர்போர்ட்டில் நம்ம இன்னும் ஒன்று கூட பண்ணல. ஏர்போர்ட்டில் போய் ஒன்று பண்ணி விட்டு முடிச்சு விட்டுலாமா? லோடிங் ஜோன் வரும். போச்சு. $495 XP தான் இருக்குது நம்மகிட்ட. நம்ம பாட்டுக்கு போனாலும் அவங்களும் வந்து இடிச்சு விட்றாங்களே, என்ன பண்ண? இந்த எக்ஸ்பி எடுத்து போகிற வழியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது தான். வேறு எதுவும் கண்ணுக்கு தென்படுதான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா முடிச்சு விட்ரு போயிடலாம். தூரத்தில் ஒன்று தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் கண்டுபிடிச்சேன். ஐயோ, பிரேக் போடுறோம். அப்பா செம்மையாக இருக்கார். ஒன்லி வயலட். போச்சு, இதுவும் டிஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விட்டாங்களே. டிஸ்ட்ரக்ஷனை முடிச்சு விட்டாங்க. போங்க, நம்மளை இதாவது முடிக்கிறோமான்னு பார்ப்போம். இதாவது முடிக்கணும், இல்லாட்டி டீமன் ஃபேமிலிக்கே அவமானமாயிடும். எனக்கு தெரிஞ்சு நம்ம மெதுவாக போனாலே இடிச்சிடலாம் போல். அத்தனது 12. இங்கிட்டு பாரு. அப்பா கொத்தாக கொடுத்துருக்காங்க. 16 வந்துருச்சு. 17. பா இங்கிட்டு போகாத, இங்கிட்டு வெளியே வா. இடி எல்லாத்தையும் இடி. இங்கிட்டு
இங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு. ஐயோ 10 செகண்டு தான் இருக்குது. உடச்சி விடு. 8 7 28 29 30 உடச்சாச்சு. ஓ லாஸ்ட்டு 2 செகண்டில் உடச்சாயிரும். ஒரு வழியாக இந்த மிஷனையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், லவ் யூ ஆல்.